என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல சாலமோன் தேவனிடத்துல கேட்டது என்னன்னா, எங்க அப்பாவை நீங்க பிளஸ் பண்ணி அவர் உங்களுக்கு பயந்ததால எல்லாவற்றிலும் நடந்து உத்தமனா நடந்து வந்துட்டார். நான் சின்ன பையனா இருக்கிறேன். எங்க அப்பாவை போல இந்த பட்டணத்தை, இந்த ஜனங்களை, இலக்கமே எண்ணி பார்க்க முடியாத இந்த பட்டணத்தாரை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்டார். ஆமே. ஆண்டவர் அதுக்கு என்ன பண்றார்? 9வது வசனத்தை வாசிங்கா. ஆகையால் ஆ ஆ ஆ ஆ யாராலே ஆகும்? இப்ப ஆண்டவர் இந்த விண்ணப்பத்தை கேட்டு 12வது வசனத்துல வாசிக்கிறோம். உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் இல்லை இருதயத்தை உனக்கு தந்தேன், இதில் உனக்கு சரியானவன் இதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கு அப்புறம் இருக்க போறது இல்லை. நீ கேட்காத, நீ ஞானத்தை தான் கேட்ட, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு என்ன பண்றேன்? தந்தேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். இதுக்கப்புறம் சாலமோனுக்கு பேக்ரவுண்டே தேவையில்லை. ஏன்னா கர்த்தருடைய பிளெஸிங் வந்துடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் யாரோடைய லேபிள்லேயே நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்கிற லேபிள் நமக்கு இருந்துச்சுன்னா, பின்னாடி நமக்கு பின்னாடி பேசின நெகட்டிவான பேச்செல்லாம் கர்த்தர் முன்னாடி பாசிட்டிவாக மாற்றினே இருப்பார். இந்த டெம்பிள் ரன் கேம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா முன்னாடி காயின் இருக்கும், அது புடிச்சுனே ஓடுவோம். திடீர்னு ஒரு பூஸ்டர் வரும், அப்படியே காந்தகம் மாதிரி இருக்கும், அது புடிச்சிட்டிங்கன்னா போதும் அப்படியே சைடில் இருக்கிறதெல்லாம் வரும். ஆமென். இன்னைக்கு கர்த்தரை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் சிதறிப்போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தரை சார்ந்து இருக்கிறதுனால உங்களை தேடி வரும். அல்லேலூயா. சாலமோன் கர்த்தரை சார்ந்து கேட்ட காரியம் ஞானம் மட்டும்தான். ஆனால் கர்த்தர் இரட்டத்தனையாய் கொடுத்தது, வெட்கத்துக்கு பதிலாக கொடுத்தது ஞானத்தையும் அதனோடு கூட சேர்ந்து ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்குற காரியம் எதுவாக இருக்கிறது? நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல ஆண்டவரே என் தலையை உயர்த்து மட்டும் சொல்லுங்க. உங்களை உயர்த்தத்துக்கு என்ன தேவையோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அது உங்களுக்கு தருவார். ஒருவேளை நீங்கள் திறமைசாலியாக இல்லாதவர்களாக இருப்பீங்க, இல்லை வாக்கில் வல்லவர்களாக இல்லாமல் இருப்பீங்க, இல்லை அந்தஸ்து இல்லாதவங்களாக இருப்பீங்க, இல்லை உங்களுக்கான பேக்ரவுண்ட் எதுவுமே சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறவங்களா இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி சகலத்தையும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாற்றித்தர அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மை தரணும்னா அவர்கிட்ட கேட்கணும்.